வால்மணி செம்முனி இராமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா. அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 5 பேரு, உனக்கு 3 பசங்கள, ஒரு பையன் வந்து குடிக்காரனகரா. சொன்ன பேச்சை கேட்காம குடும்பம் நிம்மதி இல்ல. உங்க வீட்டுக்காரன் உன் பேச்சை கேட்கல. இன்னொரு பொம்பளை நட்டு வச்சுன்னு உன்னை உதாசீனை பத்தி உன்னை விரட்டிட்டாரு. ஒன்னாவது அனுமதி நிம்மதி இல்லாம இருக்க. பசங்களும் சொன்ன பேச்சை கேட்கல. கொடுத்த பணம் திரும்பி வரல. நகை நட்டு திருடு போயிடுச்சு. திருடு போன நகையை மீட்ட முடியல. நகை நட்டு மூட்ட முடியல. வாகன கட்ட குடும்பம் வட்டி கட்ட முடியல. உங்க வீட்டுக்கார் வந்து உன் பேச்சை கேட்கணும். இப்ப வந்து போனா உனக்கு கெட்ட பேர்லாம் வந்தது, வீண் பையெல்லாம் வந்தது. எவ்வளவு அவமானம் செய்யலாம் பட்ட பெண்ணா பொறுத்து இந்த பசங்களை வளர்த்துக்கோசம் எவ்வளவு துன்ப தொழிலாம் பட்டிட்டீங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு படவும் நினைக்கிறீங்க. பையன் ஒரு கல்யாண காட்சி நடக்கணும். அதாவது இதுவரை தடைப்பட்டே வயசானே வருது. என்ன வயசு உன் பையனுக்குப்பா? 37 வயசாவது. இந்த மன வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே வருது. பாக்குற பொண்ணுங்களா கல்யாணம் ஆயிடுது. உங்க பையனு மட்டும் மன வாழ்க்கை தடைப்படுது. அதாவது அது இல்லாம தீய சக்தி வேற பாதிக்குது. உடம்பு அடிக்கடி பாதிக்குது. ஒரு 2 கண்டவம் தப்பிச்சிட்டீங்க. ஒரு விபத்து ஏற்பட்டு நடுமுது ஃபைனல் கார்டு அடிபட்டிருக்கும். மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. பல லட்சம் செலவு பண்ணி ஒன்னும் சரியாகல. ஒரு பெல்ட் மாதிரி போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எல்லாம் உண்மையா பொய்யாமா? எல்லாமே நீ சொன்னது அனைத்தும் உண்மை சாமி. ஒரு பெல்ட் மாதிரி போட்டு நடமாறீங்க. பஸ்ல கூட போக முடியல, அதிகமா பிரயாணம் பண்ண முடியல. உங்க வீட்டுக்காரர் கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல. சொல்லுமா? நீங்க சொல்றது அனைத்தும் உண்மை சாமி. அவர் உயிரோட இருந்தும் பிரயோஜனம், இறந்தும் பிரயோஜனம் மாதிரி நிலைமையில இருக்க. சொந்த பத்தலாம் அவர் பேச்சு தான் கேட்க தரும், உன் பேச்சு கேட்கல. அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதாவது உன் மேல வீண் பையெல்லாம் சுமத்தினாரு. நீ அதை வச்சுக்கிற, இதை வச்சுக்கிற, கள்ளத்தோடு வச்சுக்கிற, வீண் பையெல்லாம் சுமத்தினாரு. அவரால் நிம்மதி இல்லாம போயிடுச்சு உனக்கு. சொந்த பதம் ஒண்ணு ஒதுக்கிட்டாங்க. நீயும் உன் பிள்ளைய மட்டும் அனாத மாதிரி இருக்கிறீங்க. என் பிள்ளை ஒரு சொல்லுமா? பேச முடியல, என்ன பண்றது? சத்தனை சொல்றேன். என் பிள்ளை 37 வயசுல கஷ்டப்பட்டு தாங்க முடியல. சொல்லு நல்லா இருக்கு, வாழணும், குடிநீருக்கு நல்லா இருக்கணும், வாழணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தாங்க. தினம் ஒரே அனுபவம் செய்யறது நேற்று கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உடம்பு தெரியாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இடுப்பு வலி, கால் வலி, கேட்டு வலி, தாங்க முடியாது. அவனும் எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்ற வார்த்தை வருது. செத்துறது சொல்ற என்னால முடியல. அதாவதுமா இந்த வயசுல கல்யாணம் பண்ணலன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அழக்கூடாதுமா, அழாதீங்க. எங்கிட்ட வந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். நீங்களே ராஜா, நீங்களே வந்து உங்க அறிவு கொண்டு முன்னுக்கு ஒரு முயற்சி தோத்துட்டீங்க. இன்னைக்கு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. குரு பேச்சு நல்லது, சொல்றது மட்டும் கேளுங்க. அதாவது வந்து போனா பெண்கள், நிறைய பெண்களுக்கு வந்து போனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் ஆண்கள் நல்ல மாதிரி இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இப்போ மனைவிக்கு வயசு ஆனவுடனே இன்னொரு பெண்ணை நாட ஆரம்பிச்சிடறாங்க. 100% அப்படிதான் நடக்குது உலகத்துல. மனைவி வந்து ஒரு நல்லா இளமையா இருக்கிறதுல மனைவி நீ ராணி, நீ தான் தேவதைன்னு சொல்லுவாங்க. ஒரு காதல கூட பாரு, காதலிய நீதாம்மா என் உயிர், கை அறுத்துப்பான், கால் அறுத்துப்பான், சூசைட் முயற்சி பண்ணுவான், நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுவான். ஆனா ஒரு காலகட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் மனைவிக்கு வந்து இளமை குறைஞ்ச உடனே மனைவி வந்து உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடுவான். ஆக மொத்தல வாழ்க்கையில வந்து போனா எல்லாம் துன்பம் துயரமா தான் இருக்கு. எந்த சோதியும் அனுபவிக்கல. இந்த பிள்ளைக்கோசம் உயிரோடு இருக்கீங்க. உங்க கணவர் உங்க பிள்ளைக்கோசம் கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. என்னடா இந்த 37 வயசாவது பிள்ளை கல்யாணம் பண்ணுமே எண்ணமே இல்ல. நீ கவலைப்படாத, இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. நீ அழாதமா, முதல்ல சொல்றத கேளுமா. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, அறிவு கொண்டு முன்னுக்கு ஒரு முயற்சி பண்ணி ஜோசியரை பார்க்கறதுனால துன்பப்படுறீங்க.
இதுல இருந்து கவலைப்படாதீங்க. இந்த துன்பத்தெல்லாம் போக்கி இன்பத்தை உருவாக்கி குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாக்கி உன் பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல மன வாழ்க்கை அமைகிற மாதிரி பேரம் பேத்தி நீ எடுக்கிற மாதிரி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர போதுமா? உடம்பு சரியில்லாம இருக்கிறான். எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? நீங்க சொல்லாம நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? எல்லாம் சத்தியமான வார்த்தை. நீ இது மாதிரி உலகத்துல இந்த ஜோசியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? மத்தவங்க ஏமாந்துருப்பீங்க தவிர என்கிட்ட வந்து 100% உண்மையை சொல்றேன் இல்லையா? சொல்றேன். மேற்கொண்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்தர போதுமா?